அனைவருக்கும் வணக்கம். 4/8/2026, அதாவது ஆகஸ்ட் 4 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி 3வது செவ்வாய்க்கிழமை. பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இந்த ஆடியில் வர்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அம்மனுக்கும் உகந்தது, அதே போல் முருக பகவானுக்கும் மிக உகந்தது. இன்று பார்த்தீங்கன்னாக்கா 3வது செவ்வாய்க்கிழமையோட சஷ்டி, அதாவது தேய்பிறை சஷ்டியும் சேர்ந்து வருதுங்க. மிக அற்புதமான நாள்னே சொல்லலாம். இந்த மிக முக்கியமான அற்புதமான நாளில் நம்ம செய்கிற இந்த வழிபாட்டு முறை நம்மளோட பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்குங்க. கடன் பிரச்சனைகளை, முக்கியமாக கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வல்லமை இன்று நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாட்டு முறைக்கு இருக்குது. ஒரு நம்பிக்கையோடு நம்ம செய்யும் இந்த வழிபாட்டு முறைக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க. அதனால் இன்று இரவுக்குள், அதாவது இந்த 3வது செவ்வாய்க்கிழமை ஆடி 19, இந்த 3வது செவ்வாய்க்கிழமை இந்த சஷ்டியும் சேர்ந்து வர்ற இந்த நாளில் இந்த முருகனுக்கு உகந்த இந்த தானியத்தில் இந்த ஒரு தீபம் நம்ம போடும் பொழுது வாழ்க்கை தரம் நல்ல ஒரு மேம்பாட்டு நிலைமைக்கு வரும். நீண்ட நாட்களாக நடக்காது இருந்த, அதாவது அது திருமண வைபவமாக இருக்கலாம், குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறவங்களாக இருக்கலாம், நீண்ட நாட்களாக சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களாக இருக்கலாம், அதாவது வீடு கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கட்ட முடியாமல் கையில் காசு இருந்தால் கூட அதை தட்டிட்டு போகிற அந்த யோகம் வந்து தட்டிகிட்டே போகும் சில பேருக்கு. அந்த மாதிரி நீண்ட நாட்களாக நடக்காத பிரச்சனைகள் கூட நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குங்க இந்த ஒரு வழிபாட்டு முறை. அதுவும் முக்கியமாக இந்த செவ்வாய்க்கிழமையில் செய்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அந்த வேண்டுதல்கள் நிவர்த்தியாகும். இந்த செவ்வாய்க்கிழமை இரவுக்குள்ளே, அதாவது 8 to 9க்குள்ளே நீங்கள் செய்கிறது மிகவும் நல்லது. முடியலை, நான் லேட்டாக தான் வேலைக்கு போயிட்டு வருவாங்கன்னா நீங்கள் இரவுக்குள்ளே நீங்கள் தூக்கம் போகிறதுக்குள்ளே இந்த ஒரு வழிபாட்டு முறையை முருக பகவானை நினச்சி நீங்கள் செஞ்சுடுங்க. 6 வெற்றிலை தீபம், அதாவது நம்ம எப்பொழுதும் சொல்கிற போல் 6 வெற்றிலை எடுத்து அதில் காம்பை கிள்ளிட்டு நீங்கள் அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு 6 வெற்றிலையும், நெய் இருந்தாக்கா 6 நெய் தீபம் ஏற்றலாம். இல்லை நல்லெண்ணெய் தாங்க எங்கிட்ட இருக்குது அதில் தீபம் ஏற்றலாமான்னா கண்டிப்பாக அதில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாங்க. இல்லை ஒரு வெற்றிலையில் கூட நீங்கள் ஏற்றலாம். அதே போல் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா மிளகு தீபம் ஏற்றுவாங்க. மிளகு தீபம் ஏற்றுறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த சஷ்டி நாளில். சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா முருக பகவானை வேண்டிக்கிட்டு தேங்காய் மூடியில் கூட 2 தீபம் போடுவாங்க. அவங்கவுங்களுக்கு உள்ள ஒரு வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி ஒரு விளக்கு அவங்கவுங்க போடுவாங்கங்க. அதுக்குள்ள பலன்கள் கண்டிப்பாக இருக்குது. அதாவது இன்றைக்கி இந்த 3வது செவ்வாய்க்கிழமையோட சஷ்டியும் சேர்ந்து வர்றதுனால நீங்கள் வெத்தலை தீபம் ஏற்றுறபடி ஏற்றிட்டு ஒரே ஒரு துவரம்பருப்பு தீபம் கண்டிப்பாக ஏற்றுங்க. ஏன் இந்த துவரம்பருப்பு தீபம் ஏற்றணும் இந்த நாளில், இந்த சஷ்டி நாளில் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கடன் தொல்லைகள் நம்மளை விட்டு தீர்றதுக்கும் திரும்ப அந்த கடன் தொல்லையில் நம்ம மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கும் மிக மிக உகந்த நாள் தாங்க இந்த செவ்வாய்க்கிழமை மற்றும் இந்த சஷ்டி நாள். ரெண்டும் சேர்ந்து வர இந்த முக்கியமான நாளில் இந்த ஒரு துவரம்பருப்பு தீபத்தை நீங்கள் ஏற்றுறதுனால கண்டிப்பாக அந்த கடன்கள் விரைவில் அடையுங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த துவரம்பருப்பு டப்பாவில் நீங்கள் கொஞ்சமாக சுக்கையும் சேர்த்து இன்றைய தினம் வைக்கிறதுனால உங்கள் கடன் பிரச்சனை தீரும், தன தானியங்கள் உங்களை வந்து சேரும். நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றினா கூட அந்த ஒவ்வொரு விளக்குலையும் 6 துவரம்பருப்பு, ஒவ்வொரு விளக்குலையும், அதாவது 6 விளக்கு நீங்கள் ஏற்றிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு விளக்குலையும் 6 துவரம்பருப்பு போடுங்க. இல்லை நான் ஒரே ஒரு விளக்கு தாங்க போட்டிருக்கேன், ஒரே ஒரு தீபம் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஒரு விளக்கில் 6 துவரம்பருப்பு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. கண்டிப்பாக மறக்காமல் இந்த 3வது செவ்வாய்க்கிழமையில் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. உங்களோட கடன் சுமை கடன், அதாவது எப்படிங்க விளக்கு போட்டால் உடனே எங்களோட கடன் சுமையெல்லாம் போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பீங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு முழு நம்பிக்கையோடு இதை செய்யும் பொழுது ஏதாவது ஒரு முருகனோட அருளால் ஒரு பதவி உயர்வு கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக கிடைக்காத வேலை கிடைக்கும், இல்லை மூதாதையர்கள் சொத்து வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் கடனை நீங்கள் கூடிய விரைவிலேயே அடைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் முருக பகவான். அதனால தான் நம்பிக்கையோட இந்த தீபத்தை உங்களை இந்த முக்கியமான நாளில் ஏற்ற சொல்கிறது. நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த தீபத்தை ஏற்றி முருக பகவானை வழிபாடு செய்யுங்க. அதே நேரம் ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். முடிஞ்சவங்க 108 முறை கண்டிப்பாக எழுதும் பொழுது அந்த முருக பகவானை மட்டும் நினச்சி வேறு எந்த சிந்தனைகளும் மனசில் வராமல், உங்கள் கஷ்டங்களை நினைக்காம வேறு எதையும் நினைக்காம முருக பகவானை மட்டும் மனமுருகி நினச்சி அந்த 108 முறை அந்த மந்திரத்தை நீங்கள் எழுதி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. அதே போல் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு பதிவிடுங்க.
முருக பகவானோட அருளால் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களுடைய கோரிக்கைகள் விரைவில் நடந்தேறும். அதே போல் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் விரைவில் தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.